தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை தியானம் செய்ய போகிறோம். ஆண்டவர் தாமே எங்களை உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினாலே நீர் எங்களை திருப்தியாக்குவீராக, எங்களை போஷிப்பீராக என்று சொல்லி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை பங்கு பெற்றுக்கூடிய உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நமக்கு தியானத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும் தொழுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். இந்த ஆராதனை என்பதற்கு நாம் ஆங்கிலத்திலே வொர்ஷிப் என்று சொல்லி கூறுகிறோம். இதற்கான எபிரேய பதத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஷா என்ற பதத்திலிருந்து இந்த ஆராதனை என்று சொல்லி இந்த பதம் வருகிறது. இதற்கான இந்த ஷா என்பதற்கான அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பெண்ட் டவுன் பிஃபோர் அவர் காட், ஆண்டவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து அவரை ஆராதனை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிப்பதற்கு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் அவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை படைத்ததற்கான நோக்கமே அவரை துதிப்பதற்காக நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே எந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி, நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவதற்கு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நாம் அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கிராமத்திலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவர் இருந்தாராம். அந்த செல்வந்தர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்காக ஒரு போட்டி ஒன்றை அந்த கிராமத்திலே நடத்தினாராம். என்னிடத்திலே 3 காளைகள் இருக்கிறது. இந்த 3 காளைகளிலே அந்த காளையினுடைய வாளை, ஏதாவது ஒரு காளையினுடைய வாளை பிடிக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து வைக்கிறேன், என்னுடைய மொத்த செல்வமும் அவர்களுக்கு செல்லும் என்று சொல்லி அந்த செல்வந்தர் கூறினாராம். அதை கேட்டு அநேகர் வந்தார்கள். அப்பொழுது ஒரு மிகவும் திடகாத்திரமான ஒரு வாலிபன் ஒருவன் வந்தானாம். அவன் அனைவரிடம் கூறினானாம், நான் இதை போல பல காளைகளை அடக்கி இருக்கிறேன், வாளை பிடித்து இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு மிகவும் சுலபமான ஒரு காரியம் என்று சொல்லி அவன் அனைவரிடத்திலும் கூறிக்கொண்டு அந்த போட்டியிலே உள்ளே நுழைந்தானாம். நுழையும் பொழுது அங்கே முதல் காளையானது அவிழ்த்து விடப்படுகிறது. முதல் காளையானது அவிழ்த்து விடும் பொழுது அந்த காளையை பார்க்கிறான். அது மிகவும் உயரமான ஒரு காளையாக இருக்கிறது. உடனே அவனுக்குள்ளாக சிந்தித்து கொண்டான், இது மிகவும் உயரமாக இருக்கிறது, நாம் சற்று குள்ளமாக இருக்கிறேன், அடுத்த காளையை நான் பிடித்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் அந்த முதல் காளையை ஸ்கிப் பண்ணி விட்டான், அதை விட்டுவிட்டான். 2வது வாய்ப்பு வருகிறது. 2வது காளை அவிழ்த்து விடப்படுகிறது. 2வது காளையை பார்க்கும் பொழுது அது முதல் காளையை விட மிகவும் திடகாத்திரமான ஒரு காளையாக இருக்கிறது. அது தோற்றமே மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அதை பார்த்த உடனே நிச்சயமாக இதை என்னால் அடக்க முடியாது, நான் இதற்கு முன்பு அடக்கியதெல்லாம் சிறிய காளைகள், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி அதையும் விட்டுவிட்டானாம். 3வதாக ஒரு காளை அவிழ்த்து விடப்படுகிறது. நிச்சயமாக நான் எப்படியும் இந்த காளையை பிடித்து விடுவேன் என்று சொல்லி அவன் முயலும் பொழுது அந்த காளையை பார்க்கிறான். அந்த காளைக்கு வாளே இல்லையாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு சமயங்களை, வாய்ப்புகளை நாம் தள்ளி வைத்து கொண்டே செல்கிறோம். நாளை ஆண்டவரை ஆராதித்து கொள்ளலாம், நாளை ஜெபித்து கொள்ளலாம், நாளை வேதம் வாசித்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் காலங்களை தள்ளி கொண்டே வருகிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் தள்ளி வைத்து கொண்டே வருகிறோம். ஆனால் வாய்ப்புகள் எல்லா நாட்களும் எல்லா முறையும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. எப்படி அந்த வாலிபன் தனக்கு கிடைத்த அந்த 3 வாய்ப்பையும் அவன் தவறவிட்டானோ, அதே போல நாம் ஒரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறவிடாமல் அவரை நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை நாம் இப்பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை உண்மையோடும், அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்போம். ஒருவேளை பின் நாட்களில் ஒரு நாள் வரும், ஒருவேளை நாம் யாருமே எதிர்பார்க்கவில்லை. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக கொரோனா என்னும் கொள்ளை நோய் வந்தது நிமித்தமாக நாம் ஆலயத்திற்கு வர நினைத்தாலும் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. யாருமே நினைத்து பார்க்கவில்லை. ஒருவேளை பின் நாட்களிலே அதைவிட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை கூட வரலாம்.
ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரை நாம் ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு முன்பதாக ஒரு 3 கேள்விகளை மட்டும் இந்த காலைவேளையிலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். ஒரு 3 கேள்விகள், இந்த ஆராதனை குறித்ததாக ஒரு 3 கேள்விகளை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நாம் யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? முதலாவதாக, நாம் யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? உடனடியாக உங்களுடைய சிந்தையிலே தோன்றக்கூடியது, இதில் என்ன கேள்வி? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உடனடியாக உங்களுடைய மனதிலே பதில் வரலாம். ஆனால் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனத்தில் அங்கே பார்க்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இங்கே அதற்கு முந்தைய வசனத்தில் பார்க்கும் பொழுது யார் இப்படி கூப்பிட்டு சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது அங்கே சேராபீன்களை குறித்து போடப்பட்டுள்ளது. நாம் வேதத்தில் 2 ஜீவன்களை குறித்து பார்க்கிறோம். ஒன்று சேராபீன்கள், இன்னொன்று கேருபீன்கள். கேருபீன்களை ஆண்டவர் படைத்ததான நோக்கம், அவைகளை பாதுகாப்பிற்காக கேருபீன்களை படைத்தார். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே அங்கே பாதுகாப்பிற்காக கேருபீன்களை ஆண்டவர் வைத்தார். இங்கே சேராபீன்களை குறித்து பார்க்கும் பொழுது சேராபீன்களை ஆண்டவர் படைத்ததற்கான நோக்கமே அவரை துதிப்பதற்காக, ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக அவர் படைத்தார். ஒருவேளை நம்மையும் கூட ஆண்டவர் அதற்காக தான் படைத்திருக்கிறார். அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக படைக்கப்பட்ட நாம் யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார், ஆண்டவரை நாம் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பணிகளுக்கு சொல்லுகிறோம், வேலைகளுக்கு சொல்லுகிறோம், வேலைகளுக்கு சென்று மிகவும் தாமதமாக வீட்டிற்கு வந்து சேருகிறோம். ஒருவேளை 7 மணிக்கு வருகிறோம், இல்லை என்று சொன்னால் 8 மணிக்கு நம்முடைய வீட்டிற்கு வந்து சேருகிறோம் என்று சொன்னால், வந்தவுடனே நிச்சயமாக நாம் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக நம்முடைய மொபைல் போனை நாம் யூஸ் பண்ணாமல் யாருமே படுக்கை அறைக்கு செல்வதில்லை. நிச்சயமாக குறைந்தது ஒரு 5 நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணி நேரமோ, இல்லை என்று சொன்னால் சிலரை பார்க்கும் பொழுது மணிக்கணக்காக இரவிலே மொபைல் போனை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே போல நாம் நம்முடைய பணிகளை முடித்து வீட்டிற்கு வந்தவுடனே ஆண்டவருடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் மொபைல் போனை யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு எந்த ஒரு சோர்வும் வருவதில்லை. நான் எவ்வளவு களைப்பாக வேலையிலிருந்து வந்திருக்கிறேன், நான் படுக்கைக்கு செல்கிறேன் என்று சொல்லி ஒரு நாளும் நாம் மொபைல் போனை ஓரமாக வைப்பதில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக அங்கே சாக்கு போக்குகள் வந்து விடுகிறது. நான் எவ்வளவு கடினமாக உழைத்து விட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய சரீரம் எவ்வளவு சோர்வாக இருக்கிறது, நான் நாளைக்கு ஜெபித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நாம் அதை ஸ்கிப் செய்து விடுகிறோம், அதை தவிர்த்து விடுகிறோம். நாளை என்று சொல்லி மறுநாளுக்கு கொண்டு சென்று விடுகிறோம். நாம் நம்முடைய முக்கியத்துவம் யாருக்கு முதலாவதாக கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் இந்த உலக பிரகாரமாக அசையக்கூடிய பொருளோ, இல்லை என்று சொன்னால் அசையாத பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஒருவேளை அசையாத பொருளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை வணங்குவதற்கு பதிலாக, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பதிலாக நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ அவர்களை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் மொபைல் ஃபோனில் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கிறோம் என்று சொன்னால் மணிக்கணக்காக வீடியோ பார்த்தாலும் நமக்கு சலிப்பு வருவதே இல்லை. ஒருவேளை சமூக வலைத்தளங்களை நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதை தள்ளிவிட நாம் ஒரு நாளும் சலிப்படைவதே இல்லை. மணிக்கணக்காக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று அவருடைய வார்த்தையை எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் உடனடியாக நம்முடைய சரீரம் எப்படி போய்விடுகிறது? சோர்வாக மாறிவிடுகிறது. இல்லை என்று சொன்னால் தூக்கமானது நம்முடைய கண்களை நிரப்பிக் கொள்கிறது. ஆகவே நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நாம் யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே சேராபீன்களை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை துதிப்பதற்காகவே படைத்தார். ஆகவே அவர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று. நம்மையும் கூட ஆண்டவர் அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக படைத்திருக்கிறார்.
ஆனால் நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான முதலாவதான முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் மற்ற பொருட்களுக்கு, இல்லை என்று சொன்னால் மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை ஆராதித்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை மொபைல் ஃபோனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் நாம் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மொபைல் ஃபோனை நாம் அதிகமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அது நமக்கு கடவுளாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை, என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி கூறியிருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அவருக்கு கொடுக்காமல் உலக பிரகாரமான காரியங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சாத்தானும் கூட அவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து, நம்முடைய கைகளிலே இந்த நாட்களிலே மொபைல் ஃபோன் இல்லாத நபர்கள் ஒருவருமே கிடையாது. ஒருவேளை ஏன் நாம் அந்த மொபைல் ஃபோனை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பிசாசானவன் செய்கிற சதி. ஆண்டவரை நாம் துதிப்பதில் இருந்து நம்மை தடுப்பதற்காக பிசாசானவன் செய்யக்கூடிய சதிதான் இப்படியாக இருக்கிறது. ஒருவேளை நாம் ஆண்டவரை துதிக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் பிசாசினால் இந்த மற்ற உலக பிரகாரமான காரியங்களை ஆராதித்து கொண்டிருக்கிறோமா, வணங்கி கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசானவனும் கூட தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே பிசாசானவனும் கூட இயேசுவை நோக்கி சொல்கிறான், நீர் என்னை பணிந்து கொண்டால் நான் எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி கூறுகிறான். ஒருவேளை நாம் உலக பிரகாரமாக அந்த மொபைல் போனில் அதிக நேரம் செலவிடுகிறோம் என்று சொன்னால் நாம் நினைக்கலாம், நான் அதிகமான ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் அதிகமாக அந்த மொபைல் போனை உபயோகப்படுத்துவதன் மூலமாக அதிக ஞானத்தை பெற்று அதிகமாக சம்பாதிப்பேன் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் இங்கே பிசாசும் கூட அப்படித்தான் சொல்லுகிறான், நீர் என்னை பணிந்து கொண்டாள் என்று சொல்லி. ஆகவே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு முன்பதாக வைக்கக்கூடிய முதல் கேள்வி, நீங்கள் யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு முன்பதாக முதல் கேள்வியை வைக்கிறேன். இரண்டாவதாக ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நாம் எப்படி ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை நாம் எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலே, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆராதனை முதலாவதாக வேதாகமத்தில் எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கே ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஆண்டவருக்கு பலியாக கொடுப்பதை ஆராதனையாக கருதுகிறார். புதிய ஏற்பாட்டிலே முதலாவது ஆராதனை எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே அங்கே கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் ஆண்டவருக்கு முன்பதாக தங்களுடைய பொருட்களை படைப்பதை ஆராதனையாக கருதினார்கள். ஆராதனை என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் எதை பெற்றுக்கொள்வோம் என்பதல்ல, ஆண்டவருக்கு நாம் எதை கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் எதை கொடுக்கிறோம் என்பதுதான் ஒரு உண்மையான ஆராதனையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பதாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வரக்கூடிய நாம் எந்த நோக்கத்திற்காக வருகிறோம்? ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்திலே வருகிறோமா? இல்லை என்று சொன்னால் என்னையே அவருக்கு நான் படைக்கிறேன் என்கிற நோக்கத்தோடு நாம் ஆராதனையிலே கலந்து கொள்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெற்றுக்கொள்வதல்ல, நாம் நம்மை கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் என்னையே உமக்கு தருகிறேன் என்று சொல்லி உண்மையாக அவருக்கு நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரங்களிலே ஆராதனையிலே உங்களுக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால், அநேகர் ஆராதனையிலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் பரவசம். இந்த நாட்களிலே இந்த மியூசிக் மூலமாக பரவசத்தை அநேக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு என்ன கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கே தெரிவதில்லை. இந்த நாட்களில் அநேக இடங்களிலே பார்க்கிறோம், ஆராதனை என்று சொன்ன உடனே கலர் லைட்கள் போட்டுவிட்டு அங்கே அதிரக்கூடிய மியூசிக்கள் ஒலிக்க விட்டு கொண்டு ஜனங்கள் பரவசப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அங்கே ஆண்டவருக்கு நாம் எதை கொடுத்தோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்றை பார்த்தேன்.
அது ஒரு ஆலயத்தில் உள்ள ஒரு காணொளி. அங்கே ஜனங்கள் எல்லாரும் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே போதகரும் அவர் ஆல்டரில் நின்று ஆராதித்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் மிகவும் ஆவியோடு ஆராதிப்பதை போல் அங்கே தோன்றுகிறது. அவர்கள் என்ன பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், அங்கே சினிமா பாடலை பாடிக்கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கூறக்கூடிய காரணம் என்ன என்று சொன்னால், நீங்கள் என்ன பாடல் என்று சொல்லி பார்க்காதீர்கள், அந்த பாடலில் உள்ள கருத்தை பாருங்கள் என்று சொல்லி அந்த போதகர் அதற்கு காரணம் கூறுகிறார். அந்த சினிமா பாடல் எழுதப்பட்டதின் நோக்கம் அந்த சினிமாவில் வரக்கூடிய ஒரு கதாநாயகனுக்கோ இல்லை என்று சொன்னால் கதாநாயகியோ மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு பாடல் அது. ஆனால் அங்கே ஒரு இது வேற எங்கும் நடைபெறவில்லை, நம்முடைய சென்னை மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 காணொளிகளை நான் பார்த்திருக்கிறேன். 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலே அந்த போதகர் இப்படியாக ஜனங்களை சினிமா பாடல் வழியாக ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்துகிறேன் என்று சொல்லி ஆலய ஆராதனையிலே சினிமா பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களும் கூட போதகர் பாடுகிறார் என்று சொல்லி அவருக்கு பின்னாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை நாம் எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை உண்மையோடு அவருடைய சமூகத்தில் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? ஆவியோடு அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய மாம்சத்திலே பசி எடுத்தது என்று சொன்னால் நாம் உடனடியாக நம்முடைய பசியை போக்குவதற்காக எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவியிலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பசி எடுத்தது என்று சொன்னால் அதற்கான பசியை போக்குவதற்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமா, ஆண்டவரை தேடுகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதல்ல, ஆண்டவருக்கு நம்மையே கொடுப்பது ஆராதனையாக இருக்கிறது. ஆகவே முதல் இரண்டு கேள்விகளை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக, நீங்கள் யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள்? இரண்டாவதாக, நீங்கள் எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள்? மூன்றாவதாக, எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளப்படுவோம். மூன்றாவதாக, உங்களுக்கு முன்பதாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, எதற்காக நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை படைத்ததன் நோக்கமே அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு முன்பதாக ஒரு கேள்வி வைக்கிறேன், நாம் எதற்காக ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? இங்கே வசனம் சொல்கிறது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் அவரை ஆராதனை செய்வோம் என்று சொல்லி நாம் ஆராதிப்பது, ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஆராதனையின் மூலமாக அவருடைய அசைவில்லாத ராஜ்யத்தை நமக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை இந்த பூமியில் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் ஒருவேளை 3 வருடங்கள் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் 5 வருடங்கள் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உட்கட்சி பூசல் ஏற்பட்டது என்று சொன்னால் சில மாதங்களில் கூட அந்த ஆட்சியானது, அந்த ராஜ்யமானது கலைந்து விடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணக்கூடிய ஒரு ராஜ்யம், அது அசைவில்லாத ராஜ்யம், எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு ராஜ்யம். அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆராதிப்பதன் நோக்கமே ஆண்டவர் நமக்கு நித்திய ராஜ்யத்தை கையளிப்பதற்காக நாம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரை ஆராதிக்க வரக்கூடிய நாம் இந்த நாளிலே எப்படிப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் மீண்டுமாக சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை நாம் யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோமா, இல்லை என்று சொன்னால் இந்த உலக பிரகாரமான காரியங்களை ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி நம்முடைய ஆராதனையானது இருக்கிறது? ஆண்டவரிடத்திலிருந்து நான் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறோமா? இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், என்னை உம்முடைய சமூகத்திலே தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்க வருகிறோமா? நாம் அப்படி ஆராதிக்க வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அவருடைய ராஜ்யத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு நாம் அவரை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கும் பொழுது ஒருவேளை இம்மையிலும் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார்,
மறுமையிலும் கூட அவர் நமக்கு நித்திய ஜீவனை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம், எதற்காக ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை அவர் கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.